கிச்சு கேமிங் நம்ம எனக்கு என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனாமி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இதில் நிறைய போட்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம இப்போ வாங்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு வர்ற சுனாமியை எதிர்க்கணும், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய் முன்னாடி நகர்ந்து போயிடணும் மக்களே. எவ்வளோ முடியுமோ கடன் வேகமாக போய் ஆகணும். லெவல் 5 இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு வேறு தெரியலையே. எப்படி வருதுன்னு பார்த்துக்குவோம். இருந்தாலும் ஒளிகிறது பெட்டர். அதாடி நல்ல வேலை. நம்ம எப்பயுமே ஒளிஞ்சிக்குவோம் மக்களே. ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தோம் அப்படின்னா மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்த சுனாமி வர்றதுக்குள்ளேயும் நம்ம ஒளிகிற இடத்துக்கிட்ட போயிடுறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காயின்ஸை புறக்கிக்குவோம். ஓகே, ஒவ்வொரு காயின் எடுக்கும்போது 10 காயின் கொடுதா, பரவாயில்லையே. கொஞ்சம் மேலே ஏறிக்கலாம். இப்போ லெவல் 5க்கு நம்ம ஓரளவுக்கு ஹைட்டு தான் இருக்குது. பரவாயில்ல, நமக்கு பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள், ஒரு அடி வாங்க போகிறோம். பறந்துட்டான். ஓகே மக்களே, இப்போ நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். ஓகே, ஒரு 10 காயின் எடுத்தாச்சு. அவங்க சொல்கிற லெவலை நம்ம பார்த்துக்கணும் மக்களே. லெவல் 5 லெவல் 2 அந்த மாதிரி சொல்லுவாங்க. திடீர்னு லெவல் 999 அப்படின்ட்டுருவாங்க. அதெல்லாம் நம்மளால் சமாளிக்கவே முடியாது கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். சுனாமி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் தைரியமாக போகணும். ஓகே, என்னென்னலாம் வாங்கலாம்? ஓ மை காட், சுனாமி வருது, சுனாமி வருது. ஐயோ, ஷாப் ஓப்பன் பண்ணோன்னே நம்மளை சோழி முடிக்கிறதுக்குனே வச்சுருக்காங்க. சே அடிச்சுட்டு போயிடுச்சு மக்களே. நல்ல வேலை, தப்பிச்சோம். ஏதோ ஒன்று. இப்போ நம்ம கடையை ஓப்பன் பண்ணிட்டு வரோம். நம்மளாம் எவனான்னு பார்த்துடலாம் மக்களே. ஃபஸ்ட் அந்த பெரிய பாறாங்கல் மேலே ஏறிக்கலாம். ஆனால் ஏறும்போது பெரிய அலை வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? என்ன 2 பேர் வராங்க? அட பாவிங்களா, என் கைனுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கடா. அட பாவி, சோழி முடிஞ்சது. பறந்துடக்கூடாது. அத்தாடி, பரவாயில்ல மக்களே, முன்னாடி இங்கே ஒரு ப்ரெஷர் டெஸ்ட் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓகே மக்கள், நம்ம நிறைய டைம் கிடச்சிருக்கு. ஏன்னா பின்னாடி தள்ளி விடுது. அட பாவியில் என்னடா பின்னாடி தள்ளி விடுறீங்க? பட்டக்கு நிறைய ஏரியாச்சு. நம்ம கூட வந்தவங்கலாம் போயிட்டாங்களா? வெரி குட். இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். யாரோ ஒருத்தவங்க முன்னாடி நின்றுட்டே இருக்காங்க மக்களே. பின்னாடி வரவே மாட்டாங்க போல இருக்கு. லெவல் 10 சரி இருக்கு, நம்ம மேலே ஏறிடுவோம். அப்பாடி தப்பிச்சிட்டான் இப்படியோ. அது வரைக்கும் சந்தோஷம் மக்களே. அடுத்தது கண்டிப்பாக பெருசாக வந்துடுமோன்னு தோணுது. அதனால் நம்ம கொஞ்ச நேரம் ஹைட் ஆகிட்டு, அதாவது கேவுக்குள்ளே போய் நின்றுட்டு அதுக்கப்புறமா போகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு லெவல் 10 தான், பரவாயில்ல. ஆனால் எப்போ வரும்னே சொல்ல முடியாது மக்களே. இங்கே பாருங்கள், அடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதுக்குள்ளே இந்த பாறைக்கு மேலே ஏறிடலாம். அப்படியே ஏறி மேலே போய் நிற்க வேண்டியதான். நல்ல வேலை, லெவல் 100 நம்ம தாண்டிட்டோம். ஆனால் 999 விட பெருசு கிடையாது. அதுன்னா ரொம்ப பெருசாக வந்துடும் மக்களே. ஓகே, நம்ம வந்தாச்சு. தென் அப்படியே ஒரு குதி. மக்களே, நம்ம கீழே வந்துட்டோம். அந்த ஒரே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டக்கு முடிஞ்சமாக இருக்குல்ல. மறுபடியும் முதல்ல போவோமா? ஓகே மக்களே, வாங்க. முடியுமா? பரவாயில்ல. நம்ம இன்வென்ட்ரியில் ஆட் ஆயிருக்குமோ? இல்லையே. ஓகே,
எத்தனை தடவை யூஸ் பண்ண முடியும்னு தெரில. லெவல் 1 சுனாமி தானே, இது மாதிரி வரணும் தெரியல. ஓகே மக்களே, தப்பிச்சாச்சு. இப்போ வந்து அடுத்து அப்படி பொறுமையாக போயிட்டே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. நிறைய பேர் இருக்காங்க மக்கள் இங்கே. நம்ம வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரீக் இருக்குது, அதாவது ஒரு தடவை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமிக்குது. பரவாயில்ல, அதே நமக்கு ஒரு பெருமை தான். ஓ மை காட், லெவல் 1 எப்படியா தப்பிச்சாகணும். பாறாங்கல் மேலே ஏறிக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம். பாறாங்கல் மேலே ஏறுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து ஃபுல் ஹெல்த் இருக்கிறதுனால நமக்கு வந்து கவலையே இல்லை. ஓ மை காட், திரும்பிட்டேன். வெயிட் பண்ண வரேன். ஓகே, இங்கே ஒருத்தங்க ஹாஃப் ஹெல்த்தில் போயிட்டுருக்காங்க. என்ன ஒரு இவன் சரியான லூஸாக இருப்பான் போல இருக்கு மக்களே. காயின் எடுக்காமல் குதிச்சிட்ருக்கான். ஓகே, லெவல் 100 999 வந்துச்சுன்னா நம்ம சோழி முடிஞ்சிடும். லெவல் 5 வர்றதுக்குள்ளே ஏறிடணும். கடவுளே, கஷ்டம் மக்களே. இன்னும் எதுவுமே செய்ய முடியல. இந்த கையில் வச்சுட்டே இருப்போம் மக்களே. எப்போ ப்ளோ பண்ண முடியும்னே தெரியல. அடுத்து எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. மக்களே, இது நிறைய தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஃபுல்லாகும்போது இதுவே தள்ளி விட்டுருன்னு நினைக்கிறேன். ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ண முடியுமா? ஓகே ஓகே, இந்த பெரிய பாறாங்கல் இருக்குல்ல, இது மேலே ஏறிக்கலாம். நான் அடுத்து எவ்வளோ பெருசாக வரப்போகுதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே ஏறியாச்சு. ஓ மை காட், கீழே விழுந்துட்டாங்க. லெவல் 100 அடப்பாவி. அந்த பாறாங்கல் கரெக்டாக இருந்துச்சு, இந்த பாறாங்கல் எப்படி போகுதுன்னு தெரியலையே. மை காட், நம்ம முடிஞ்சால் அவ்வளோதான். குதிச்சிருக்கண்ணே, அத்தாடி ஒரே போடா தூக்கி போட்டுச்சு மக்களே. முதல்ல ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். இதுக்கு பருத்தி முட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போன மக்களே. அவ்வளோ பேரையும் வலிச்சு எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் முதல்ல போயிட்டுருக்கான். ஆனால் அதுலேயும் ஒருத்தன் பாருங்கள் முன்னாடி போயிட்டுருக்கான், நம்ம பின்னாடின்னு வந்துட்டுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிவாக தெரியுது. லெவல் 1 சுனாமி தானே, அப்படியே லேசாக குதிச்சாலே போதும். இது வேறு மறைச்சிக்கிறது. ஓகே, 5 4 3 2 1 எப்பாடி குதிச்சாச்சு மக்களே. இப்போ அடுத்து வந்து இந்த பாறாங்கல் மேலே கொஞ்சம் நேரம் ஏறி நிற்போம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீக் இருக்குது, அதனால் வந்து கவலையே கிடையாது. நம்ம எவ்வளோ ஸ்ட்ரீக்கு ஏற்றுறோமோ அவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்து வந்து ஒரு போட்டு இல்லாட்டி ஃப்ரீசரே அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வருவோம். அப்போ தான் மற்ற பிளேஸை வந்து போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். போட்னா கூட எல்லோரும் ஏறிக்குவாங்க. இங்கே பாருங்கள் மக்களே, 3 ஸ்ட்ரீக் வச்சுருக்கான் ஒருத்தன். எவ்வளோ லெவல் வரப்போகுது தெரில. நம்ம லெவல் 5க்கு மேலே ஏறிக்கிடுவோம், அதுதான் நல்லது நமக்கு. ஓகே மக்களே, இப்போ அவங்கள வலிச்சு எடுத்துகிட்டு போகுது பாருங்க. என்ன மக்களே இது, இவன் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுறவன் போல் இருக்குது. நம்மளுக்கே ஆப்பு வைக்கிறான். இப்படியோ இதுன்னு ரொம்ப ஸ்பீடு குறைஞ்ச மாதிரி இருக்குது. பரவாயில்ல மக்களே, நமக்கு ஹெல்த்து ஏறுது, அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம வந்துட்டு மறுபடியும் ரீஸ்பான் பண்ணிவிட்டு வந்துடலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் நமக்கு ஹெல்த் ஏறுறதுனால நமக்கு கவலை இல்லை. லெவல் 50 செத்தோம். குதிச்சிடுறா கைப்பில்ல. ஓ மை காட், அத்தாடி தூக்கி அடிச்சிருச்சுடா. டோய் அப்பாடி, இந்த இது இருக்க போய் தப்பிச்சேன்னு சொல்ல மாட்டேன். நல்ல வேலை, அதுக்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு இருப்பேன். தப்பிச்சிட்டேன். டோய் அப்படியே ஓடி நான் தான் முதல்ல இந்த காயின் எடுக்கணும். அட, இந்த மேடம் வந்து காயின் எடுக்கிறதுக்கே வரல, நம்மளே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். இதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே போயிட்டோம்னா நம்ம வந்து ஃப்ரீஸ்ரே வாங்கிடலாம். 50 டே நாசமாக போகிறவங்களா, ஏன்டா எப்போவுமே 50 வைக்கிறீங்க? வர்றதுக்குள்ளே இந்த பாறாங்களுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்குவோம் மக்களே நினைக்கிறேன். ஓ மை காட், அடா பாவிகளா, சோழியை முடிச்சு தலையில் நின்ற மக்களே. வேண்டாம் வேண்டாம், என்னுடைய ஸ்ட்ரீக் கூட வேண்டாம். ஒரு ஸ்ட்ரீக் இருந்துச்சு, அது அப்படியே இதாக போயிடுச்சு. நமக்கு வந்து ப்ளோவர் இருக்குது, ரோபோட்டு, ஜெட்ஸ்கியா, இது நம்ம வாங்க முடியாது மக்களே. இது என்னது மக்களே, இது எவ்வளோ கேட்பாங்க? இது கேட்கவே மாட்டேங்க, நம்மளால வாங்கவே முடியாது போல இருக்குது. சுனாமிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அப்படியே போயிட்டே இருப்போம் மக்களே. ரொம்ப முக்கியமான நேரத்தில் இது வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் மக்களே. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரோபோட்டை இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டாம், அதாவது ரோபோட்
ரோபோட் இல்லை, ரோபோட். ஒன்று இதை யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இத்தனை வாட்டி பட்டாலும் மறுபடியும் பட்டுட்டு தான் இருக்குமே, பாதி இடத்துக்கு கூட ரீச் ஆக முடியல. ஓகே, வெயிட் பண்ணுங்க மக்களே. இந்த இதை நம்ம வந்து பத்திரமா யூஸ் பண்ணணும். ஒருத்தவங்க ஓடிட்டுருக்காங்களா? ஓ மை காட், ஜிங்கு 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 ஜிங்கு. எனக்கு ஒன்றுமே ஆகாது, எப்படியும் தப்பிச்சேன். ஆனால் பாதி கழுத்து போயிடுச்சு மக்களே. ஆனால் கொஞ்சம் மோசம்தான். இன்னும் ஒரே ஒரு சுனாமிக்கு வந்து இந்த போட்டு தாக்கு பிடிக்கும், அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறம் நம்ம அந்த போட்டை ஒன்றும் செய்ய முடியாது. மை காட், 5வது லெவல் சுனாமிக்கெல்லாம் போட்டு வேஸ்ட்டாக போகுது. ஓ மை காட், போட்டு போச்சு. நம்ம பாட்டுக்கு இங்கிட்டு வந்துட்டோம். சே, என் போட்டு போச்சே. ஷிட், தேவையில்லாமல் குதிச்சிடக்கூடாது. ஒருவேளை போட்டு குதிக்குமோன்னு நினச்சேன். போட்டு சொல்லி இப்போ முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. ஏன்னா லெவல் 999 வந்துருச்சு. எல்லோரும் செத்தாங்க. வலிச்சு கொண்டு வந்திருக்கணும் எல்லாரையும். வந்துருச்சுடோ. ஆத்தாடி, அவ்வளோவே போயிருப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தி மட்டும் தப்பிச்சிட்டாலே. ஒருவேளை போட்டு வச்சுருப்பாங்களோ? அதுதான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு போயிட்டே இருக்கோம். நம்ம இப்படியே போயிட்டே இருந்தால் நல்லது. நம்மளை வந்து கடைசி வரைக்கும் தள்ளனாலும் கூட பரவாயில்ல, எப்படியோ ஈஸியாக பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 அந்த கேவுக்குள்ளே பூந்துட வேண்டியதான். லெவல் 50 செத்தோம். ஓமைகாடு 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 ஓமைகாடு. ஓடிட்டேன். எப்பாடி தப்பிச்சிட்டோம் மக்களே. அது வரைக்கும் சந்தோஷம். இப்படி இந்த கேவ் சைடே போவோம், அப்போ தான் நமக்கு நல்லது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருப்போம். ஓடிட்டே இருப்போம். கிட்ட வந்துட்டோம் மக்களே முடிக்கிறதுக்கு. நம்ம தான் இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட. இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் போவோம். ஓகே, டன். இந்த பெரிய பாறாங்கல் மேலே ஏறிக்கலாம். லெவல் 100 வந்தால் சமாளிச்சிடலாம். பட் லெவல் 999 வந்தால் அவ்வளோதான், இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு ஹெல்த் ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஹெல்த் ஃபுல்லாக வந்துடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். இது உயரமாகவே நின்றுக்குவோம். பெரிய அலையாக வந்துச்சு அப்படின்னா கீழே குதிச்சிடணும். இந்த பாறாங்களுக்கு பின்னாடி நமக்கு பின்னாடி பாறாங்கல் இருக்கிற மாதிரி. ஓகே மக்கள், ஓகே, இப்போ நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். நீ கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா நம்ம வின் பண்ணிடலாம். கடவுளே அப்போ அடி குதிச்சாச்சு.